சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. திமுகவை தீய சக்தி என்று வர்ணிப்பதன் மூலம் திமுகவுக்கு எதிரான தன்னுடைய தாக்குதலை கூர்மைப்படுத்துகிறார். அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியை விட்டு விலக நினைக்கிறவர்களுக்கு நன்றாக ஒரு தூண்டிலை அவர் போடுகிறார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பொதுக்கூட்டங்களை இனிமேல் நடத்த முடியாது என்ற நிலை இருந்தது. அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. தலைவலியாக உருவெடுத்திருக்கிறார் விஜய். தமிழ்நாடு அரசியல்ல யார் திமுக வன்மத்தோடு எதிர்க்கிறாங்களோ, வலிமையா எதிர்க்கிறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த அடிப்படை லெசனை விஜய் புரிந்து கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. நான் பொருட்டே இல்லைன்னா என்னை பத்தி ஏன் 24 மணி நேரமும் பேசுறேன்னாரு. அது 100% சரியான கருத்து. உண்மையிலேயே பயம் இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு தூரம் பொருள் செலவு பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி ப்ராக்சிஸை விட்டு விஜய் அடிக்கணும்? அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அவங்களுடைய பல நடவடிக்கைகளை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இழக்கிறதுக்கு விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. ஆனா திமுக ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அதனால விஜயை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. எதையோ கட்டி மலையை எழுகிற மாதிரி வந்தா மலை போனா ஏதோ ஒன்றுவாங்க. அது போல இன்னைக்கு எடப்பாடியோ அண்ணாமலையோ அன்புமணியோ பேசினா அது எடுபடாது. ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசினா எடுபடும். ஏன்னா அவர் யங் மேன், ஃப்ரெஷ் பிளட், பேகேஜ் கிடையாது. மற்றவங்க மேல எல்லாம் பேகேஜ் இருக்குது. அதனால மற்றவங்க பேசும்போது எடுபடாது. கண்டிப்பா விஜய் பேசினா அது எடுபடும். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா, டிவிகேடா? இப்போ திமுக கிட்ட கொத்தடிமையா இருக்க கூட்டணி கட்சிகள் திமுக தனி மெஜாரிட்டி இல்லை என்றால் எப்படி மாறுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த பிஜேபி எதிர்க்கின்ற ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தை நீங்கள் சதா சர்வகாலமும் ஆண்டு கொண்டு இருக்க முடியாது. இதே முதல்ல ஸ்டாலினும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா. மூச்சுக்கு 300 தரம் சமூக நீதி பேசுற திமுக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. விஜய் கிட்ட பெரிய அளவில் வாக்காளர்கள் போவதற்கு இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் ஒரு முக்கியமான காரணம். அப்படின்னா எத்தனை நாளைக்கு சார் சனாதனம், பாசிச, பாஜக இதை வச்சு எத்தனை நாளைக்கு திமுக வண்டி ஓட்டும்? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் கேள்வி கேட்பா.